இந்த ஸ்லாப் வந்து இப்படி விழுந்த வேகத்துல கீழே விழுந்தான். அவன் மேல கல்லுங்க விழுந்துச்சு. அங்க வர ரத்தம் இங்க வரைக்கும் தெளிச்சிருங்க, ஃபுல்லா ரத்தம் இங்க. அதோட அந்த பையனுக்கு சுயநினைவு எல்லாமே போயிடுச்சு. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணா சொல்றாங்க 108 முனையில வந்து நிக்கிறோம். ஏங்க அடிப்பட்டு இங்க இருந்து நாங்க முனைக்கு தூக்கிட்டு போது நாங்களே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோமே, அப்ப எதுக்கு கவர்மெண்ட்? ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ட்ரீட்மெண்ட் பார்க்கக்குள்ள உயிர் போயிடுச்சு பையனுக்கு. தாங்க முடியலங்க. அவ்வளோ பெரிய பையன் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கா, பத்திரிக்கை வந்திருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். அரசுக்கு இதெல்லாம் தெரியாதா? அரசு பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஏதாவது முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது தானே. சும்மா அப்போ உயிர் போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் இதுக்கு என்ன முடிவு தான் சொல்லுங்க பார்க்கலாம். வட்ட செயலாளர்ன்றான், மாவட்டன்றான், அதாவது கவுன்சிலர்ன்றா, எம்எல்ஏன்றா, யார் இவங்கெல்லாம்? மக்களை ஏன் பிச்சை எடுக்கிறீங்க நீங்கள்லாம்? இப்போ நாங்கள்லாம் யார்? ஓட்டு போட்டதில்ல நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம். நீங்கள் நல்லது செய்யணும். மக்களை ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த பில்டிங்கெல்லாம் இடிய போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே? ஏங்க நான் பக்கத்து பில்டிங் தான் இருக்கேன், நானும் என் பில்டிங்கெல்லாம் உள்ள போகுது, நானும் சேர்த்துட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி விழுமா பாட்டி? ஒரு குழந்தை உழுது, உள்ள சிலப்பு வந்து ஒரு குழந்தை உழுந்துச்சு, 3 வயசு குழந்தை. அப்போ கூட எதுவுமே வந்து எடுக்கலப்பா. இதே மாதிரி செஞ்சேன். அப்போ என்னத்துக்கு தான் உங்களை நம்பி தானே நம்ம இருக்கிறோம். வீடு காலி பண்ணுங்க, சேதமாக இருக்குது, ஏதாவது ஆனால் நாங்கள் பொறுப்பல்லன்னு வாங்க. பொறுப்பான வேலை செஞ்சால் நாங்கள் எதுக்கு வந்து கேட்க போகிறோம்? யாருக்காவது ஒரு வீடு கொடுத்துருந்தா எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்களுக்கு வீடை கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் இட்டு தரோம், நீங்கள் வெளியே போங்க. இந்த டாப்பிக்கே வேணாம். எங்களுக்கு வீடு, நிரந்தரமான ஒரு வீடு வேணும். நாங்கள் கொடுத்தா நாங்கள் வெளியே ஏறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் சையத் குலாப் அப்படின்னு அழைக்கப்படுற 22 வயசான நபர் பார்த்தீங்கன்னா வீடு வந்து இடிஞ்சு தன்னுடைய உடல் மேலே விழுந்த உடனே ஸோ இந்த இடத்துல தான் அவர் மேலே அந்த ஸ்லாப் வந்து விழுந்திருக்கு. இதை பாருங்கள், ஸ்லாப் விழுந்தது தெரியுது. ஆமாம், என்னம்மா ஆச்சு? சார், புள்ள வந்து வேலைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். அது இடி இடிச்சது மேலேருந்து பட்டு. அவன் அப்படி தான் நடந்து வரும்போது அது இடி பட்டோம். அங்கேயே அப்பயே விழுந்துட்டான். எல்லோரும் தலையில் கை வச்சு தூக்கிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டே போன வாரம் இங்கே இடிஞ்சு விழுந்தது. அப்போவே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு பேசணும், இந்த மாதிரி விழுந்திருக்கு, அதனால் அதுவே ரெடி பண்ணி கொடுங்கன்னு 1க்கு 4 தடவை எழுதியும் கொடுத்தோம். அவங்க எதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எழுதியும் கொடுத்தோம். ஆள் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. அவங்கக்கிட்டையும் பேசணும், நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதோட இந்த பக்கம் திரும்பி வரல. அவங்க அப்போவே பண்ணியிருந்தாலாவது ஒரு உயிர் போகாமல் இருந்திருக்கணும். அந்த பிள்ளைக்கு இன்னும் 1.5 மாதத்தில் கல்யாணம். உங்கள் பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது என் பொண்ணு அங்கே தாங்க விளையாடிட்டு இருந்தா. தண்ணி கேனை வச்சுட்டு அந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். என் பொண்ணு விளையாடிட்டு இருக்க தண்ணி கேனை புள்ளை இப்படி உள்ளே போகுது. அவன் இங்கே வேலையில் இருந்து அந்த பேகை கூட அந்த புள்ள கலட்டல. இங்கேயே அந்த கல் விழுந்ததில் அப்போவே குழந்தை விழுந்து இதாகிடுச்சு, சுருண்டுடுச்சு. தங்கச்சிங்கெல்லாம் இருந்து எல்லாமே தூக்கியிருக்காங்க. என் பொண்ணாலே வெயிட்லாம் தூக்க முடியல. 4-5 பேர் தூக்கி இருக்காங்க. தூக்கி முடியாமல் இதே இடத்துல போட்டேன். அங்கே வர ரத்தம் இங்கே வரைக்கும் தெளிச்சிருந்து, ஃபுல்லாக ரத்தம். இங்கே வரவங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. ப்ரெஸ்ஸுக்கும் ஃபோன் பண்ண வரல. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் சொல்கிறாங்க 108 முனையில் வந்து நிற்கிறோம். ஏங்க அடிப்பட்டு இங்கேருந்து நாங்கள் முனைக்கு தூக்கிட்டு போது நாங்களே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவோமே, அப்போ எதுக்கு கவர்மெண்ட்டு? சொல்லுங்க. யாருமே வரல. ஃபோனில் சொல்கிறாங்க 108க்கு ஃபோன் பண்ணால் அந்த முனைக்கு வரோம், இங்கேருந்து வாங்கன்னு சொன்னாங்களாம். எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஃபோன் பண்ணாங்க, பத்திரிக்கைக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணாங்க. எல்லாரும் எப்போ வந்தாங்கன்னா 11:30 மணிக்கு அந்த புள்ள செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்தாங்க. ஏன் கட்சிக்காரங்க கூட இப்போ தான் வராங்க. காலைல போராட்டம் பண்ணுறப்புறம் தான் எல்லாரும் இங்கே வராங்க. ஏங்க அப்போ அந்த ஒரு உயிர் ஒன்று போய் தான் இங்கே வரணுமா? ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டில் இங்கே நின்று என்ன வாங்குறீங்க? எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுன்னு தான் வாங்குறீங்க, எந்த நல்லதும் பண்ண மாட்டீங்க. ஒரு உயிர் போயிட்ட பிறகு வந்து என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த உயிர் திரும்பி வந்துருமா? அவங்க அம்மாவுக்கு தாங்க தெரியும். இப்போ வளர்த்தி இவ்வளோ ஆளாக்கிட்டு அந்த புள்ள போனது. இன்னும் 1.5 மாதத்தில் கல்யாணம். இப்போ தான் மண்டபத்துக்கு காசு கட்டிட்டு வந்திருக்காங்க. 21 வயசு தாங்க, 22 கூட இல்லை. இப்போ 21 தான் அந்த பிள்ளைக்கு. இப்போதான் இந்த வாரம் தான் வாய் நிறைய கூப்பிடுவோம் அக்கா அக்கான்ட்டு. யாருக்கிட்டையுமே இங்கே ஒரு சண்டை. அந்த பிள்ளை இருக்கிற இடம் தெரியாது.